ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் தமிழ் பிரகாஷ். நான் உங்களோட தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இயர்லி ப்ரெக்னன்சி கேர். ஸோ டெலிவரிக்கு இன்னும் 1 month தான் இருக்குது, இன்னும் 2 weeks தான் இருக்குது. ஸோ எப்படி என்ன கேர் பண்ணிக்கிறது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா, ட்ரிங்க் லாட்ஸ் ஆஃப் வாட்டர். ஸோ என்ன ரீசனுக்காக நிறைய தண்ணி குடிக்க சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பனிக்கூட தண்ணி குறைஞ்சிடக்கூடாது. அந்த ரீசனுக்காக தான் நிறைய வாட்டர் இன்டேக் எடுத்துக்க சொல்லுவாங்க. ஸோ நம்ம இன்னும் டெலிவரிக்கு 1 month தான் இருக்குன்னா, ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 3 liters ஆஃப் வாட்டர், 4 liters ஆஃப் வாட்டர் குடிங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதனால் நமக்கு ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதை பற்றி நீங்கள் வரி பண்ணாதீங்க. தண்ணி நிறைய குடிச்சிட்டே இருங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்கள் உடம்பையுமே பார்த்தீங்கன்னா டீஹைட்ரேட் ஆகாமல் பார்த்துக்கும். நெக்ஸ்ட்டு ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா, ஃபுட் ஹேபிட்டை கரெக்டாக பார்த்துக்கோங்க. டெலிவரிக்கு கொஞ்ச நாள் தான் இருக்குன்னா, நீங்கள் அன்வான்ட் ஃபுட்டை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஹோட்டல் ஃபுட்ஸ் எல்லாமே அவாய்ட் பண்ணிக்கோங்க. நிறைய வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸு, ப்ரோட்டீன் நிறையா இருக்குது, ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்க ஃபுட்ஸை நல்லா எடுத்துக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் 1 or 2 months பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தை நல்லா டெவலப் ஆவாங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா வெயிட் கெயின் அதிகமாக ஆகிற அந்த டைம். ஸோ நல்ல ஃபுட்டாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கும் ரொம்ப நல்லது, உங்கள் குழந்தைக்கும் ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, எக்ஸசைஸ் ரெகுலர்லி. சில பேர் ப்ரெக்னன்சி டைமில் நல்லா யோகா, ஒர்க் அவுட்ஸ்லாம் பண்ணுவாங்க. ஹெவி ஒர்க் அவுட்ஸாக இல்லாமல் அந்த ப்ரெக்னன்சிக்கு என்ன தேவையோ அதெல்லாம் பண்ணுவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா பயந்துக்கிட்டு எந்த ஒர்க் அவுட்ஸ், யோகா எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே பண்ணுறீங்க, யோகா பண்ணுறீங்க, இல்லை ப்ரெக்னன்சிக்கான ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் தாராளமாக நீங்கள் உங்கள் டெலிவரி வரையுமே அதை கண்டினியூ பண்ணலாம். நான் பார்த்தீங்கன்னா 2nd monthலேருந்தே ப்ரெக்னன்சிக்கு தேவையான ஒர்க் அவுட்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணேன். அப் டு என்னோட டெலிவரி வரையுமே அதை நான் கண்டினியூ பண்ணிகிட்டே தான் இருந்தேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா நார்மல் டெலிவரிக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ ஆல்ரெடி ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணுங்கள். திடீர்னு போய்ட்டு நீங்கள் 8th monthல் ஒர்க் அவுட்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. அதுக்கு உங்கள் பாடி ஒத்துழைக்காது. ஸோ ஆல்ரெடி பண்ணிகிட்ருக்கோங்க, கண்டிப்பாக அதை நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா, செக் வெயிட் அட் ரெகுலர் இன்டர்வல்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் வெயிட்டை செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் குழந்தை எவ்வளோ வெயிட் கெயின் ஆகிட்ருக்காங்க, நீங்கள் எவ்வளோ கெயின் ஆகிட்ருக்கீங்க. ஸோ அதெல்லாம் கரெக்டாக செக் பண்ணிகிட்டே இருக்கணும். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா குழந்தை ஓவர் வெயிட் போட்டுருவாங்க. ஸோ உங்களுக்கு அது தெரியாது. 3 கிலோக்கு மேலே போயிடுவாங்க, 3.5 கிலோக்கு மேலே போயிடுவாங்க. அந்த மாதிரி டைமில் நீங்கள் ஓவர் இன்டேக் எடுத்துகிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் டெலிவரியில் இஷ்யூ வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதனால் குழந்தை கரெக்டான வெயிட்டில் இருக்காங்களா அப்படின்ற மாதிரி நீங்கள் ரெகுலராக செக் பண்ணிகிட்டே இருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, டேக் கேர் ஆஃப் யுவர் மென்டல் ஹெல்த். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. நம்ம பார்த்திங்கன்னா எப்படி டெலிவரி நடக்கும், நார்மல் டெலிவரி இருக்குமா, நல்லபடியாக குழந்தை பிறக்குமா, என்ன குழந்தை பிறக்கும், இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும்தான் ஃபைனல் ஸ்டேஜில் நம்ம மைண்டில் ஓடிட்டே இருக்கும். ஸோ நம்ம ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ் ஆகிட்டே இருப்போம். சில பேருக்கு ஃபஸ்ட்டு கேர்ள் பேபியாக இருக்கும், செகண்ட் பாய் பேபி தான் பிறக்குமா, இல்லை அகைன் கேர்ள் பேபி பிறக்குமா. சில பேருக்கு வீட்டில் ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஸோ இது போல் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களை மைண்டில் போட்டு நீங்கள் ரொம்ப குழப்பிக்க கூடாது. கொஞ்சம் ரிலாக்ஸாக இருங்க. நடக்கிறது கண்டிப்பாக நடக்க தான் போகுது அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் ரிலாக்ஸாக இருங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ உங்கள் மென்டல் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, சில பேர் காஃபி அடிக்டாக இருப்பீங்க. ப்ரெக்னன்சி டைமில் டீ, காஃபி எதுவுமே குடிக்கக்கூடாது. ரொம்ப குடிக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் குடிக்கலாம். சில பேர் டெய்லி மார்னிங் காஃபி குடிக்கிறத விடாமல் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க ரொம்ப காஃபி குறைச்சிக்கோங்க. ஒரு நாளைக்கு ஒன்ஸ் நீங்கள் குடித்தா கூட பரவாயில்ல, ட்வைஸ் அப்படிலாம் குடிச்சிடாதீங்க. ஸோ டீ எல்லாம் மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ லிமிட் கெஃபைன் இன்டேக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் டிப்ஸ் தான். இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும். அப்போ தான் உங்களுக்கும் உங்கள் குழந்தைக்கும் நல்லது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்தராக உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். முடிஞ்சளவு இமீடியட்டாக நான் ரெஸ்பான்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.